எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி மண்டே தான். இன்றைக்கி மண்டே நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் நேற்று கொஞ்சம் கிளிப் எடுத்திருந்தேன், அதையும் பார்க்கலாம் வாங்க. நீங்களும் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நம்ம ஆக்சுவலாக இந்த மாதிரி இட்லி தோசை சுட்டாவே மிகப்பெரிய வேலைன்றக்காகவே இப்போ காட்ட போகிறவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது சண்டே அன்றைக்கி நம்ம வீட்டில் மதியம் லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் போட்டி ஃப்ரைன்னு சொல்லுவோம். அதுதான் இன்றைக்கி பண்ணியிருந்தோம். இன்றைக்கி மதியானம் நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. சரி இதையே சின்னதாக ஒரு வீடியோ போடட்டும்னுட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டேன். நேற்று அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நேற்று லஞ்செல்லாம் முடிச்சாச்சு. இது அடுத்த நாள் காலையில் எப்பயும் போல் தான். இன்றைக்கி இட்லி சுட்டு, இது மண்டே மார்னிங் இட்லியும் தோசையும் அதுக்கப்புறம் சாம்பார் சட்னி வச்சுருந்தோம், தேங்காய் சட்னி. இல்லை டிஃபனுக்கு இட்லி போட்டு அப்புறம் சாப்பிட்றதுக்கு தோசை சுட்டுக்கலாம் சுடும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் தோசையெல்லாம் சுட ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவுக்கு ஒன்று சுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்கு சுட்டு சாப்பிட வச்சுட்டு அவங்களும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நேற்று துணியெல்லாம் புழிஞ்சு போட்டிருந்தேன்னா பாதி நேரத்துலேயே மழை வந்துடுச்சு. அதனால் அதையெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு வச்சுருந்தேன். சரி கொஞ்சம் உணர்ந்தோன்னே இன்றைக்கி எடுத்து வெயில் அடிச்சுதா, சரி அதையும் எல்லாம் எடுத்து லைனாக காய போடுங்க. நேற்று சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு நேற்று மாவாட்டு வந்தோம்னா இட்லி சுட்டுமா, அதோட நிலவரத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வைக்கணும் பாருங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி இட்லி சுட்டால் இது ஒரு பிரச்சனை. சந்தைக்கு போகணுன்னு சொன்னாங்க இல்லைங்களா, சந்தைக்கு போயிட்டு அங்கே இப்போ வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கணும். அதில் கடையில் விட சந்தையில் கொஞ்சம் பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த பழத்தில் 20 ரூபான்னா இது ஓகே தானே. கடுகு, மல்லி, பச்சை பட்டாணி கொஞ்சம் தேவை. ஸ்நாக்ஸ் இப்போ தான் மழை பெஞ்சிட்டே இருக்கும் இல்லையா, ஸ்நாக்ஸ் செய்யணும்னா தேவைன்னு சொல்லிட்டு பச்சை பட்டாணி, அப்புறம் தாளிக்கிற கடலைப்பருப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் 20 ரூபா தான். அப்புறம் மளிகை சாமான் 350 ரூபா வந்தது. இருந்தாலும் இது 20 ரூபா அப்படிங்கிறப்ப பரவாயில்ல. கடையில் 25 ரூபா 30 ரூபா சொல்லுவாங்க. நிஜமாக என்ன சொல்லுங்கள், இதெல்லாம் 25 ரூபா கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதனால் 20 ரூபாங்கிறப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இங்கே எல்லாமே காய்கறி வாங்கிட்டு வந்துட்டோம். காய்கறி தான் போன வாரமாக எடுத்து வச்ச வீடியோவில் போட்டுருந்தோம். சும்மா நம்ம காய்கறி எடுத்து வைக்கிறதே வீடியோ போடாட்டி என்னன்னு சொல்லிட்டு காய்கறி எடுத்து வைக்கிறதுலாம் வீடியோ போடல. இதுதான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன், எடுத்து காமிச்சிட்டேன். நம்ம அன்றைக்கி போனோம் சந்தைக்கு. இப்போ ஒரு 10 டேஸாக போகலை. சந்தைக்கு போனாவே எப்படி ஒரு 10 நாள் ஓட்டிடலாம் குடும்பத்தை. அதனால் மறுபடியும் நேற்று தான் போயிட்டு வந்தோம். இது போயிட்டு வந்துட்டு காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இது மட்டும் காமிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன். சரி இந்த வீடு க்ளீன் பண்ணலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் பாத்திரமெல்லாம் கழுவி முடிச்சுட்டு இதுதான் இன்றைக்கான வீடியோ. பாய், டாட்டா.